வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீடு கட்டி 10, 15 வருஷம் ஆகுது. ஒரு போர்ஷன் மட்டும் போரை போட்டு அதை சுற்றி கட்டின்னு வந்தேன். 15 அடியில் கட்டிட்டேன். அது ஏன் வந்து 15 அடி வேஸ்ட்டுன்னு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நீட்டாக கடகால் போட்டு முன்னாடி வந்து கீத்து போட்டு தகரத்தில் இருக்கேன். இப்போ அந்த வீட்டை ஆல்டேஷன் பண்ணுறேன். 15 அடியில் கட்டினதை 17 அடி ஆக்குறேன். முன்னாடி வந்து 30 தான் இருக்குது. 20 அடி போர்ஷன் ஆக்கிட்டேன். முன்னாடி வந்து 10 இருந்ததை போர்ட்டிகோவா வச்சு இப்போ முட்டுக்கொம்பு அடித்து அந்த 15 அடியை 17 அடியாக அகலத்தை அதிகப்படுத்துகிறேன். இப்போது அளவு தெரியாமல் கட்டினதுனால எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம்னு பாருங்கள். அதை கரெக்ட் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு தான் இப்போ செய்கிறேன். ஏன்னா அதில் வந்து நஷ்டம்னு இருந்துச்சு, பரவாயில்லன்னு நான் கட்டிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மரணம்னு நிறைய எங்கள் வீட்டுக்காருக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. அதனால் நான் இப்போ வந்து ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு. அதனால் நான் வந்து இப்போது அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 17 அடி பிரித்து அளந்து அதை பெல்ட் போட்டு கடகால் போட்டு அதை செவுரு எழுப்பி அதுக்கப்புறம் இந்த 15லேருந்து ஜாயிண்ட்டு பண்ணி இப்போது 17 அடி ஆக்குறேன். ஒரு முன்னாடி வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு 6 இருந்துச்சு. அதையும் 20 ஆக்குறேன். 20 அடி உள்ள அகலம் வந்து 17 ஆக்குறேன். 15 இருந்ததை 17 ஆக்குறேன். இப்போ 16 இருந்ததை 20 ஆக்குறேன். முன்னாடி வந்து 10 அடி போர்டிகோ விட்டுட்டு அதில் டாய்லெட்டுக்கு தொட்டி சம்மு இதெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்கேன். இந்த சந்து தான் அது. அதை பாருங்கள். செவுரு வச்சு எழுப்பிட்டு கட்டின வீட்டில் இருந்து பக்கத்துலேயே அளந்து செவுரு வச்சு இழுப்பிட்டு இந்த சந்து தான். இப்போ இந்த பக்கம் பூசாத இருக்கிற சந்தை இடிச்சிட்டு நாங்கள் இப்போது இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளவே இடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு செவுத்தை இடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கம்பியை மெத்த மேலே உடச்சிட்டு ஜாயின் பண்ணுறோம். இந்த சந்து தான் முன்னாடி வந்து 20. இந்த சந்து வந்து முன்னாடி எங்கள் பாப்பா கதவு சாத்துறது நிற்கிற இடத்துல இருந்த கதவை முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். 16 இருந்ததை 20 ஆக்கிட்டேன். 15 இருந்ததை 17 ஆக்கிட்டேன் அகலத்தை. இப்போது உள்ளவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு செவுத்தை முதல்ல அளவெடுத்து வரைஞ்சி செவுரு வச்சிட்டோம் பாருங்கள். இதோ முன்னாடி வந்து போர்ட்டிகோ படி வச்சு ஒரு போர்ஷனுக்கு. இது வந்து தொட்டி செப்டி டேங்கு. இது வந்து சம்மு 1 அடி விட்டுட்டு சம்மு வச்சுருக்கேன்.